ஹாட்ஸ்டாரில் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு பரம திருப்தி. படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசை. கதையின் நாயகியா மதுபாலா வர்றாங்க. நம்ம ரோஜா படத்துல இல்ல அழகன் படத்துல பார்த்த மதுபாலா அப்படி துரு துருன்னு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பார்க்குற மதுபாலா அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஒரு 52 வயசு, ஒரு விடோ கேரக்டர் அவங்களுக்கு. கதையின் நாயகனா வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துல அந்த கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு வர அப்பா, அதாவது இந்திரன்ஸ், அவர் தான் வந்து இந்த படத்தோட கதையின் நாயகன். அவரோட பொண்ணா வர்றவங்க அபர்ணா பாலமுரளி. அதாவது வாரணாசிக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு டீம் வந்து டூர் வர்றாங்க. அதுல மதுபாலா வர்றாங்க. அவங்க வந்து அவங்க டீமை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு அன்று இரவு வரைக்கும் அந்த வாரணாசியில என்ன நடக்குது, இவங்க இந்திரன்ஸை பார்க்குறாங்க. அவங்களோட இவங்க பயணிக்கிற ஒரு இதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்ட். அன்பே சிவம் படத்துல கமலஹாசன் சாரும் மாதவன் சாரும் சேர்ந்து அந்த படம் ஃபுல்லா ஒரு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இது அதே மாதிரியான ஒரு நாள் பகல் பொழுதுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த படம். மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த படம் வந்து முடிஞ்சிருது. காலையில விடியும் போது அந்த படம் வந்து அப்படி முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு பெண்ணிற்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள் கூட நிறைவேறாத ஒரு கேரக்டர் தான் அவங்க மதுபாலா, அவங்க கேரக்டர் லீலாங்கிற நேம்ல. கட்டாயமா இந்த படத்துக்காக மதுபாலா அவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவர் இயக்குனர் வந்து வர்ஷா வாசுதேவ் கலக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேட் நம்ம பண்ணணும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கட்டாயமா இந்த படத்தை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பை ஏற்படுத்திட்டு நீங்க பார்க்க வேண்டிய படங்க இது. செமையா இருக்கு படம். கட்டாயம் நீங்க இதை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.